தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 9, இறைவார்த்தைகள் 1-6 முடிய. அக்காலத்தில் இயேசு 12 ஒன்றாக வரவழைத்து பேய்களை எல்லாம் அடக்கவும் பிணிகளை போக்கவும் வல்லமையும் அதிகாரமும் அவர்களுக்கு கொடுத்தார். இறையாட்சி பற்றி பறைசாற்றவும் உடல்நலம் குன்றியோரின் பிணி தீர்க்கவும் அவர்களை அனுப்பினார். அப்போது அவர்களை நோக்கி, பயணத்துக்கு கைத்தடி, பை, உணவு, பணம் போன்ற எதையும் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஒரு அங்கி போதும். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் அங்கேயே தங்கியிருங்கள். அங்கிருந்தே புறப்படுங்கள். உங்களை ஏற்றுக்கொள்ளாதவருடைய நகரை விட்டு புறப்படும் போது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்றார். அவர்கள் ஊர் ஊராகச் சென்று எங்கும் நற்செய்தி அறிவித்து நோயாளிகளை குணமாக்கினார்கள். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவிலே அருமையான இந்த நாளிலே, அது புதன்கிழமை செப்டம்பர் மாதத்துடைய 24 இன்று நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க, சீடத்துவ வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்வு என்பதை ஆண்டவர் இன்று நமக்கு குறிப்பிடுகின்றார். இறையாட்சி பற்றிய நற்செய்தியை அறிவிக்கவும் அதே சமயத்திலே உடல்நலம் குன்றியோரை குணமாக்கவும் ஆண்டவர் சீடர்களை தெளிவுபடுத்துகின்றார். அப்ப இறையாட்சி என்பது 4 நற்செய்தியாளர்களுமே, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த 4 நற்செய்தியாளருமே இறையாட்சியை குறித்து நம்ம ஒவ்வொருவருக்குமே அந்த ஆண்டவருடைய இயேசுடைய பிறப்பு, அவருடைய இறப்பு, உயிர்ப்பு, அந்த நிகழ்வை நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கின்றார்கள். இயேசுடைய அந்த ஒரு இலக்கு என்பது இறையாட்சியை இந்த மண்ணிலே உருவாவது. அதுதான் இயேசுடைய ஒரு இலக்கு. அதைத்தான் இயேசு இந்த உலகத்திலே நிறுவ வந்தார். அந்த இறையாட்சி, மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள், ஏனெனில் வெண்ணரசு நெருங்கிவிட்டது. அந்த இறையாட்சியை அதை படைக்கத்தான் சீடர்களை 12 சீடர்களை ஆண்டவரினாலே தெரிந்தெடுக்கின்றார். ஜெபித்து மன்றாடி கடவுளிடத்திலே அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், வல்லமையோடு இருக்க வேண்டும், அதிகாரத்தோடு அவர்கள் போதிக்க வேண்டும் என்பதற்காக, அந்த இறையாட்சி பற்றிய செய்தியை வல்லமையோடு போதிக்க வேண்டும், அதிகாரத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்காக இயேசு மன்றாடுகின்றார். அதே சமயத்திலே உடல்நலம் குன்றி அவர்களை குணமாக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். இவ்வாறாக இந்த சீடத்துவ வாழ்வு என்பது வெறும் போதிப்பது மட்டுமல்ல, மாறாக குணமாக்குகின்ற பணி, நலமாக்குகின்ற பணி. இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம். எஸ்ரா நூலிலிருந்து எடுக்கப்பட்டு இருக்கின்றது. இஸ்ராயல் மக்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் தடம்புரண்டு செல்லுகின்றார்கள். வேறொரு இனத்தில் இருக்கின்ற பெண்களை மணமுடிக்கின்றார்கள், பாவத்திலே விழுகின்றார்கள். மீண்டும் மீண்டும் அவர்கள் கடவுளுடைய கட்டளைகளை மறந்து, நாங்கள் எங்கிருந்து மீட்கப்பட்டோம், நாம் எங்கிருந்து அழைக்கப்பட்டோம் என்பதை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் மறந்து ஆண்டவருடைய கட்டளைகளை மீறி பாவத்திலே விழுகின்றார்கள். அதைத்தான் எஸ்ரா சொல்லுகின்றார். நாங்கள் பாவம் செய்தோம், எங்கள் மக்கள் பாவம் செய்தார்கள், ஆனால் இப்பொழுது நாங்கள் உம்முடைய அருளை, உம்முடைய கருணை கண்களை இதை எங்கள் மீது வீச செய்யும், உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தும், ஆகவே நாங்கள் மீண்டும் உம்மை நோக்கி வருகிறோம் என்ற ஒரு மன மாற்றத்துக்கான ஒரு செய்தியை இந்த முதல் வாசகத்திலே பார்க்கிறோம். அதுபோலதான் சீடத்துவ வாழ்வு 12 தேர்ந்தெடுக்கின்றார். அவர் பெரிய பெரிய நீதிமான்களை அழைக்க அல்ல, மாறாக இயேசு பாவிகளையே அழைக்க வந்தார். எல்லாம் குறையுள்ளவர்கள் தான், பலவீனம் உள்ளவர்கள் தான். ராயப்பரை பார்த்தாலும் அவரும் சாதாரண ஒரு மீனவர் தான், அவரும் பலவீனம் உள்ளவர் தான். யாரையும் பெரிய நிலையை அவர் தேர்ந்தெடுக்கவில்லை. அப்போ கடவுளுடைய பார்வையிலே நாம் எல்லோருமே கடவுளுடைய பார்வையில் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அதுக்கு என்னை அழைக்கவில்லை, உன்னை அழைக்கவில்லை, நீதான், இது இவர்தான் என்ற பாகுபாடெல்லாம் அல்ல. இறையாட்சியில எல்லோருமே அதை தான் எதிர்நோக்கி பயணிகள் என்பதை மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் எல்லோருமே கடவுளுடைய உடன் உழைப்பாளர்கள், எல்லாருமே கடவுளுடைய கட்டளமாக இருக்கிறோம், எல்லோருமே கடவுளுடைய ஒரு மீட்பு பாதையை அழைத்து செல்வதற்கு, அது அன்பியத்தினுடைய சாதாரண ஒரு பொதுநிலையிலிருந்து அங்கு திருத்தந்தை வரை எல்லோருமே சேர்ந்து மீட்புக்காக பயணிக்கின்றோம் என்ற அருமையான இந்த எதிர்நோக்கின் பயணிகள் என்பதை, இறையாட்சியை கட்டி எழுப்ப ஒவ்வொருவருமே பொறுப்பாளர்கள் என்பது ஆண்டவர் இன்றைய நாளிலே சீடத்துவ வாழ்வு என்பது எப்படிப்பட்ட வாழ்வு, இங்கே பயணத்துக்காக எதை எதை கொண்டு போக வேண்டும், நீங்கள் உங்களுடைய வாழ்விலே இத்தகைய ஒரு எளிமையோடு இருங்கள் என்று சொல்லுகின்றார். ஆக நமக்கென்று வாழ்வாது தவிர்த்து பிறருக்காக உங்களை அர்ப்பணியுங்கள் என்று சொல்லுகின்றார். ஆக அருமையான இந்த சீடத்துவ வாழ்விலே உடல்நலம் குன்றியோரை குணமாக்கக்கூடிய புதுமைகள் செய்யக்கூடிய ஆற்றலும் இறை ஆவியுடைய வல்லமையை நாம் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கவும் நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் என்று நாம் ஒவ்வொருவருக்கும் சொல்லுகின்றார். அவ இயேசுவால் திருமுழுக்கு அருட்சாதனத்தால் எல்லோரும் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். கிறிஸ்துவுடைய அந்த பண்புகளிலே, கிறிஸ்துடைய மதிப்பீடுகளை வாழ்வதற்கு கிறிஸ்துவை சாராத மக்களுமே இன்றைக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களும் கிறிஸ்துடைய அந்த பண்புகள், மதிப்பீடுகளை ஒவ்வொரு நாளும் தங்களுடைய செயலால், சேவையால், இன்றைக்கு நற்பணிகளால் ஆற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆக நாம் நம்முடைய வாழ்வை சிந்தித்து பார்ப்போம்.
ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, இதோ சீரத்துவ வாழ்வு என்பது இறையாட்சி அறிவிக்க, உடல்நலம் குன்றியோரை குணமாக்க என்று நீ வெளிப்படுத்தியது போல நாங்கள் அன்றாட வாழ்க்கையிலே பாவத்தை விட்டுவிட்டு உண்மையே நாங்கள் நோக்கி கடந்து வர எங்களுக்கு தேவையான அருட்கொடைகளையும் உம்முடைய வல்லமையும் உம்முடைய கிருபையும் உம்முடைய ஆசீர்வாதங்கள் இந்த நாளில் இந்த யூடியூப்ல ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் இந்த புதன்கிழமை திரு குடும்பத்திலே பாதுகாவலர் யோசேப்பை வேண்டி ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தாருக்குமே நவநாள் ஜெபித்து இதோ திரு குடும்பத்தை போல அன்பிலும் சமாதானத்திலும் நற்செய்தி அறிவிக்கக்கூடிய மக்களாக ஒற்றுமையோடு வாழக்கூடிய குடும்பமாக இருக்க வேண்டுகின்ற விண்ணப்பங்கள், எதிர்பார்ப்புகள், தேவைகள் ஒவ்வொன்றையும் இந்த நாள் நிறைவேற்றி கொடுக்கும்படி இடத்துல மன்றாடுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீரே அச்சையின் தூதுவராக இருந்து நற்செய்தி அறிவிக்காமல் எனக்கு ஐயோ கேடு என்று பவுலடியார் சொன்னது போல இறைவார்த்தை அறிவிக்க, நற்செய்தி இறையாட்சி பற்றி சொல்ல, அதே சமயத்திலே குணமளிக்கும் வல்லமையோடு தாமும் நலம் பெற சுகம் பெற எஸ்ராவை போன்று நாங்கள் மீண்டும் இதோ உம்முடைய இரக்கத்தை உம்முடைய மன்னிப்பை எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதித்து எங்களை நலமாக்கும் என்று வேண்டியது போல இன்றைக்கு நாங்கள் ஒவ்வொருவருமே மன்றாடுகின்ற எங்களை வாழ்க்கையை விட்டுவிட்டு உண்மையே நாங்கள் நோக்கி நீரே மீட்பர், நீரே இரட்சகர், நீரே ஆண்டவர் என்பதை நாங்கள் இந்த உலகத்துக்கு பறைசாற்ற தேவையான அருட்கொடைகளையும் சீரத்துவ வாழ்வு என்பது அவ்வளவு எளிதான வாழ்வு அல்ல, மாறாக ஒரு கடினமான வாழ்வு என்பதை நாங்கள் உணர்ந்து எங்களுடைய வாழ்க்கையிலே பிறருக்கு நாங்கள் ஆசி வழங்க, பிறருக்கு நாங்கள் சமாதானத்தை கொடுக்க எங்களுக்கு தேவையான அருட்கொடைகளையும் இரக்கத்தையும் அன்பையும் இந்த நாளில் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்க வல்லமையும் எங்களுக்கு அதிகாரமும் உம்முடைய கிருபையும் எங்களுக்கு நிறைவாய் பொழியும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.